இடைவேளைக்கு முன்பாக குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வெளியேறுவது எப்படி, எந்தெந்த பொருட்களை கொண்டு நம் குடிப்பழக்கத்தை அறவே ஒழிக்கலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த குடிப்பழக்கத்தை அறவே ஒழிப்பதற்கு நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஒரு மிளகாய் செடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் உள்ள மிளகாய்களை நீக்கிவிட வேண்டும். இலை, பூ, தண்டு, வேர் இந்த அளவுக்குள்ள அந்த செடியை எடுத்துக்கொண்டு சிறிய துண்டுகளாக்கி வைத்து கொள்ளவும். அடுத்ததாக அமுக்கரா கிழங்கு 50 கிராம், நீர்முள்ளி விதை 50 கிராம், கருப்பு எள்ளு 50 கிராம், லவங்கப்பூ 25 கிராம், லவங்கப்பட்டை 25 கிராம். இந்த பொருட்களை நன்றாக தூள் செய்து வைத்து கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணீரை எடுத்து லேசாக சூடேற்றவும். இந்த நீரானது நன்றாக சூடேறிவிட்டது. இப்பொழுது இந்த நீரில் நாம் எடுத்து வைத்துள்ள மிளகாய் செடியின் சமூலத்தை சேர்க்கவும். அடுத்ததாக நாம் தூள் செய்து எடுத்து வைத்துள்ள பொருட்களை சேர்க்கவும். இந்த பொடியுடன் நீர்முள்ளி விதை சேர்த்துள்ளோம். அந்த நீர்முள்ளி விதையை நீரில் சேர்க்கும்போது ஒரு கம்மை போன்று தோற்றத்தை கொடுக்கும். நமக்கு தேவையான அளவு தீநீர் தயாராகிவிட்டது. அதாவது 250 ml தண்ணீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது அந்த தீநீரை வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளவும். இந்த தீநீரை தினமும் 25 மில்லி எடுத்து ஏதாவது ஒரு கீரை, அதாவது சிறுகீரை, அரைக்கீரை, பசலைக்கீரை இது போன்ற கீரைகளில் சாறு எடுத்துக்கொண்டு அந்த சாற்றில் 100 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தயார் செய்து வைத்துள்ள இந்த தீநீரை தினமும் 25 மில்லி அளவிற்கு அந்த கீரை சாற்றில் பருகி வரும்போது குடிப்பழக்கம் உடையவர்களின் உடலில் அதிகப்படியாக உள்ள அந்த ஹைட்ரோஃபோலிக் அமிலத்தின் அளவு குறையும், ஆல்கஹாலின் அளவு குறையும். கீரையில் அதிகமாக குளோரோஃபின் சத்து உள்ளது. அந்த குளோரோஃபில் சத்து தான் அந்த குடிப்பழக்கத்தை படிப்படியாக குறைக்க முடியும் என்பதால் நாம் தினமும் ஒரு கீரை சாற்றில் இந்த மருந்தை கலந்து கொடுக்கும் பொழுது குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் படிப்படியாக குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வெளியேறுவதற்கு இந்த மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மருந்தை சாப்பிடுவதற்கு சிறுகீரை சாறு 100 மில்லி எடுத்து வைத்துள்ளோம். அந்த சிறுகீரை சாறில் 25 மில்லி நாம் தயார் செய்து வைத்துள்ள அந்த மருந்தை கலக்கி குடிப்பழக்கத்தால் அடிமையானவர்களுக்கு இந்த மருந்தை தினசரி காலையில் கொடுத்து கொண்டு வரும் உள்ளுக்குள்ளேயே பலவிதமான நோய் தாக்குதல்களை ஏற்படுத்தும். இந்த வாலுழுவை அரிசியை நீரில் கொதிக்க வைத்து சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து பருகி வரும்பொழுது தோல் பகுதியில் மூடியுள்ள அந்த வியர்வை சுரப்பிகள் நன்றாக திறக்கும். வியர்வை நன்றாக சுரக்கும். வியர்வை சுரக்கும் போது உடல் உஷ்ணமாக இருப்பது குளிர்ச்சி அடைந்து ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை பெற முடியும். வியர்வை சுரக்கவில்லை என்றால் உடல் உஷ்ணமாகும். உடல் உஷ்ணமானால் இரத்த நாளங்கள் பாதிக்கப்படும். இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தத்தின் அளவு அதிகமாகும் பொழுது மூளை பாதிப்படையும். மூளை பாதிப்படைந்தால் நினைவாற்றல் திறன் குறையும். ஞாபக மறதி அதிகமாகும். வாலுழுவை அரிசி, சிறிது சுக்கு, மிளகு இவற்றுடன் பனைவெல்லம் சேர்த்து தீநீராக்கி பருகி வரும்போது தொண்டைக்கட்டு, இருமல், சளி போன்ற பல பாதிப்புகளை தீர்க்கக்கூடியது. வயிற்று பகுதியில் ஏற்பட்டுள்ள உப்புசத்தை தீர்க்கக்கூடியது. இது மிகச்சிறந்த நினைவாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. வாலுழுவை அரிசியை சிறிதளவு வறுத்து நெய்யிலே உட்கொண்டு வரும்போது மூளை நரம்புகளுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்தக்கூடியது. நம் நினைவாற்றலை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாலுழுவை அரிசி பெரிதும் பயன்படுவதால் வாலுழுவை அரிசியையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய மூலிகை அதிமதுரம். அதிமதுரம் பேரிலேயே மதுரம் உள்ளது. ஒரு இனிப்பு சுவையை உடையது.
இந்த அதிமதுரம் சளி, இருமல், தொண்டைக்கட்டு, நுரையீரலில் ஏற்பட்டுள்ள சளி, மார்பு சளி போன்ற பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. அதிமதுர பொடியை தேனிலே குழைத்து தினசரி உட்கொண்டு வரும்போது இரத்த நாளங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பு நீங்கும். மாரடைப்பு, இருதய வலி, மார்பு வலி, தொண்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள வலி, அனைத்து விதமான வலிகளையும் போக்கக்கூடியது. அதிமதுர பொடியுடன் சிறிது சுக்கு, மிளகு, இந்துப்பு இவற்றை சேர்த்து உட்கொண்டு வரும்போது ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நுரையீரலில் ஏற்பட்டுள்ள சளி கரைஞ்சி வெளியேறும். சுவாச பிரச்சனை தீரும். அதிமதுர பொடி, வாலுலுவை அரிசி இவை இரண்டையும் ஒன்றாக கலந்து தேனிலே உட்கொண்டு வரும்போது மூளை நரம்புகளை பலமடை செய்யும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் நன்றாக வேலை செய்யும். இரத்த நாளங்கள் விரிவடைந்து இரத்த ஓட்டம் சீராகும். இதய துடிப்பை சமன் செய்யக்கூடியது. உயர் இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம் இவற்றை சமன் செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். அதிமதுரத்துக்கு மிகச்சிறந்த மருத்துவ பண்பு மூளை நரம்புகளை பலப்படுத்தி நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளதால் நாம் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கிராம்பு. இந்த கிராம்பு மிகச்சிறந்த மனமூட்டியாக செயல்படக்கூடியது. உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. வாய்ப்பகுதியில் ஏற்பட்டுள்ள புண்களை ஆற்றக்கூடியது. வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது. பற்களுக்கு இடையே உள்ள கிருமிகளை அழித்து பற்களை பாதுகாக்கக்கூடியது. பல் ஆட்டம், ஈறுகளில் இரத்தம் கசிதல் போன்ற பல பாதிப்புகளை தீர்க்கக்கூடியது. இதை தூள் செய்து வேலம்பட்டை மற்றும் காசுக்கட்டி இவற்றோடு சேர்த்து பொடியாக்கி தினசரி பல் துளைக்கு வரும்போது பல் ஆட்டம், இரத்தம் கசிதல் போன்ற பல பாதிப்புகளை தீர்க்கக்கூடியது. பல்லை காக்கக்கூடியது. கிராம்புவை தூள் செய்து தேனிலே குழைத்து உட்கொண்டு வரும்போது இரத்த நாளங்களை விரிவடை செய்யும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தம் சமநிலையில் இருக்கும். ஹார்மோன் சுரப்பு நன்றாக இருக்கும். மூளை பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை நீக்கி நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. என்கோடிங், ஸ்டோரேஜ், ரெட்ரீவல் இந்த 3 நிகழ்வும் சரியாக இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு நினைவாற்றல் சரியாக இருக்கும். இந்த 3 நிகழ்வும் சரியாக இருப்பதற்கு கிராம்பு பெரிதும் பயன்படுவதால் நாம் கிராம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு மிகச்சிறந்த கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது. இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றக்கூடியது. சிறுநீரை பெருக்கக்கூடியது. வயிற்றில் உள்ள உப்பு சத்தை குறைக்கக்கூடியது. ஒரு மிகச்சிறந்த பசி தூண்டியாக செயல்படக்கூடியது. இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது. இரத்த நாளங்களில் கொழுப்பு படிந்தால் அந்த கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடியது. இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய துடிப்பை சமன் செய்யக்கூடியது. மூளை நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. தொண்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள சளி, இருமல், கோழை அவற்றை நீக்க வல்லது. மார்பு சளியை கரைத்து சுவாச பிரச்சனை வராமல் காக்கக்கூடியது. இந்த மிளகை தூள் செய்து நெய்யிலே குழைத்து உட்கொண்டு வரும்போது நாடி நரம்பை சமனாக்கக்கூடியது. இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது. மூளை நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்தக்கூடியது. ஆகையால் நினைவாற்றலை கொடுப்பது மிகச்சிறந்த ஒரு பொருளாக மிளகு பயன்படுவதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். இந்த மருந்து பொருட்களை தூள் செய்து தேனிலே உட்கொண்டு வரும்போது இரத்தத்தில் உடனடியாக கலந்து நம் உடலில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் சீராக்கவும் மூளை நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கவும் தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது உடனடியாக அது வேலை செய்து நம் உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கவும் நமக்கு நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்தவும் தேன் ஒரு மிகச்சிறந்த துணை மருந்தாக பயன்படக்கூடியது. ஆகையால் தேனில் உள்ள சத்துக்கள் இந்த மருந்து பொருட்களில் உள்ள சக்தியை தேனுடன் கலந்து சாப்பிடும் பொழுது அந்த மருந்து பொருளில் உள்ள சக்தியானது இரத்தத்தில் உடனடியாக கலந்து நம் உடலை பாதுகாப்பதற்கு இந்த தேன் பேருதவியாக இருப்பதால் தேனையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து நமக்கு நினைவாற்றல் திறனை எப்படி அதிகப்படுத்துவது என்பதை பற்றி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.